வணக்கம். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பற்றி போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஸ்கெடியூல் இருக்கும். பட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம ஆல்ரெடி இதுலேயே பார்த்தோம், ஜாகிரஃபிலேயே நம்ம பார்த்தாச்சு. பவர் ரிசோர்ஸஸில் பார்த்ததே போதுமான அளவில் இருக்குது. அதனால் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பயோடைவர்சிட்டியே பார்க்கலாம். பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் இதுக்கான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனையே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 பார்ட்டாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பயோடைவர்சிட்டி பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் தென் அதுக்கான கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில ஆக்டையும் சேர்த்து பார்ப்போம். ஸோ ஒரு 3 பார்ட்டாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கெடியூலில் லைட்டாக ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுபடி நம்ம பார்க்கலாம். ஸோ பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை பயோடைவர்சிட்டி? ஸோ முதல்ல இதுக்கான சோர்ஸை நான் சொல்லிடுறேன். 12ஆம் வகுப்பு ஜுவாலஜி புக்கில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ விலங்கியல் புத்தகத்தில் இந்த பல்லுயிர் பாதுகாப்பு, பல்லுயிர்களை பற்றி இருக்குது. பயோடைவர்சிட்டி ஆஸ் வெல் அஸ் கன்சர்வேஷன்ஸ் ரெண்டுமே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க. முதல்ல என்னென்னா இதுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், தமிழ்நாட்டில் இதுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிஎன் பயோடைவர்சிட்டி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன் பயோடைவர்சிட்டி போர்டு, பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் ஒரு போர்டு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸோ அந்த போர்டுக்கான வெப்சைட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அந்த போர்டில் நீங்கள் என்ன வேணாலும் பார்க்கலாம். முக்கியமான ஆர்டிகல்ஸ், முக்கியமான ஆக்ட், ஓகேங்களா, முக்கியமான கைட்லைன், நீங்கள் என்ன வேணாலும் பார்க்கலாம், எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேயே என்னென்னா பயோஸ்பியர் எங்கே இருக்குது, ஹாட்ஸ்பாட் எங்கே இருக்குது, இது எல்லா தகவல்களும் இந்த வெப்சைட்லேயே இருக்குது. இந்த வெப்சைட் ஆனால் ஆங்கில வடிவத்தில், இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இதை எப்படி போய் பார்ப்பீங்கன்னு தெரியல. ஆனால் முக்கியமான ஃபேக்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இல்லை சார், எனக்கு நல்ல ஃபேக்ட் எல்லாமே தமிழில் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான், 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை எடுங்க. அதில் விலங்கியல், ஓகேங்களா, ஜுவாலஜி புக் எடுங்க. அதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதே நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க, எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் கொஸ்டினை டீப்பாக கேட்குறத விட கொஸ்டினை யோசிக்கிற விதத்தில் கேட்பாங்க. டீப்பாக நிறைய ஃபேக்சுவல் டேட்டாஸ் வச்சு கேட்குறாங்களோ இல்லையோ, அது நல்லா யோசிக்கக்கூடிய விதத்தில் கேட்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்கும்பொழுது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2A என்விரான்மெண்டல் அப்படின்றது கொஞ்சம் புதுசு தான். ஆனாலும் கூட நம்ம என்ன பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி, ப்ரீவியஸ் இயர் அதர் போர்டு கொஸ்டின் லைக் எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு கேட்கக்கூடிய விதம் எது அப்படின்றது நமக்கு தெரியும். சே எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மத்திய பிரதேசத்துக்கான பப்ளிக் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு பேப்பர். இதில் என்ன கேட்குறாங்க, dash may be defined as sum of total species richness, that is the number of species of plants, animal, microorganism occurring in the given habitat. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய தாவரம், விலங்குகள், நுண்ணுயிர்கள் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு கவுண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னங்க அப்படின்றது கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், பயோடைவர்சிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கான டெஃபினேஷன் மேபி கொஸ்டினாக கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் விதியாக கொஸ்டின் கேட்கலாம். எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பின்வருவனவற்றில் எந்த ஆண்டுகளை ஐக்கிய நாடுகள் அவை, ஐக்கிய நாடுகள் அவை சர்வதேச பல்லுயிர் ஆண்டுகள், வேர்ல்டு இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி இயர்னு எந்த இயரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கொஸ்டின். ஓகேங்களா? 2010 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இது போல கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்தியாவில் உள்ள பின்வரும் பகுதிகளில் எது பல்லுயிர் பெருக்கத்தின் இருப்பிடம், எது பயோ ஹாட்ஸ்பாட், எஸ் அதுதான் கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் பார்க்கலாம், ஒவ்வொரு டெஃபினேஷனாக நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ட் 1ல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2010 தான் ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி இயராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோடைவர்சிட்டினா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு இந்த டேர்ம் எல்லாமே புரியும், நான் சொல்கிறேன். ஸோ அதே போல் இந்தியாவில் மொத்தம் 4 இடங்களில் என்னென்னா இந்த ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த
பயோடைவர்சிட்டிக்கான இடங்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு அப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலைகள், அப்புறம் இந்தோ பர்மா பகுதி மற்றும் சுந்தர்லாண்ட். ஓகேங்களா, இது போல் ஒரு 4 பகுதிகள் இருக்குது. இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6000 தாவர இனங்கள் இருக்குது. அதில் 3000 தாவர இனங்கள் உள்ளூர் இனங்கள் சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கான அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1,90,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் லேண்ட் ஏரியாவில் வந்து இருக்குது. அது அப்படியே வந்து இன்னைக்கு வந்து பாதியாக வந்து குறையுது அப்படின்றாங்க. 43,000 சதுர கிலோமீட்டர் அந்த அளவு தான் வந்து பிளான்ட் எல்லாம் இருக்குது, காடுகள் வந்து இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 450 வகையான பறவைகள் இந்த 4 பகுதிகளில் இருக்குது. 140 வகையான பாலூட்டிகள், 260 வகையான ஊர்வனங்கள் மற்றும் 175 வகையான நீர்வீழ்ச்சிகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பயோடைவர்சிட்டி இஸ் நத்திங் பட், இந்த உலகம் நமக்கு மட்டும் வந்து சொந்தமானது இல்லை, நிறைய டிஃப்ரென்ஸ். இப்போ மனிதன் எடுத்தாலேயே மனிதன்லேயே நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஆரியன் சொல்கிறாங்க, திராவிடன் சொல்கிறாங்க, ஓகேங்களா, இந்தியன் சொல்கிறாங்க, யூரோப்பியன் சொல்கிறாங்க, அப்புறம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, நீக்ரோன்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதன் அப்படின்னாலே மனிதனுக்குள்ளேயே இனங்களில் நிறைய பாகுபாடு இருக்குது. மனிதன்ற ஒரு ஸ்பீசிஸ்குள்ளேயே எவ்வளோ ஜெனட்டிக்காக வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்போ இதில் மனிதன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலங்குகள் எக்கச்சக்கமாக, அதுக்கப்புறம் தாவரங்கள் எத்தனையோ வகைகள், எத்தனையோ இனங்கள் இருக்குது. அப்போ இந்த உலகம்ன்றது எல்லாருக்கும் சொந்தம். அப்போ ஒரு குறிப்பிட்ட லேண்ட் ஏரியாக்குள்ளே கண்டிப்பாக ஏரியா இன்வால்வ் ஆகணும். அதுதான் வந்து இங்கே பார்க்குறோம். சதுர கிலோமீட்டர் கண்டிப்பாக வந்து என்னென்னா ஒரு ஏரியா இன்வால்வ் ஆகணும். அந்த ஏரியாக்குள்ளே பல்வேறு பலதரப்பட்ட விலங்குகள் வந்து வாழலாம். மனிதர்கள் இருக்கலாம், பாலூட்டிகள் இருக்கலாம், தாவரங்கள் இருக்கலாம், ஓகேங்களா, ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரையும் எல்லாமே வந்து இருக்கலாம். அப்போ பல்வேறுபட்ட உயிரினங்கள் அப்படின்ற வார்த்தை தான் கரெக்டாக இருக்கும், இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்ததாங்க இந்த பல்லுயிர். ஓகேங்களா, பயோடைவர்சிட்டி அப்படின்றது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொன்று பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேட்மெண்ட் ரீதியாகவும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பல்லுயிர் பெருக்கத்திற்கு அச்சுறுத்தல், பயோடைவர்சிட்டிக்கு எது வந்து அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னா, புவி வெப்பமயமாதலா, இயற்கை வாழ்விட சிதைப்பா, வேற்றுக்கிரகவாசிகளினுடைய படையெடுப்பா, சைவ உணவு முறையை ஊக்குவித்தலா அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த புவி வெப்பமடைதல் அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா, இயற்கை வாழ்விட சிதைப்பு சொல்லலாம். வேற்று கிரகவாசிகளின் இது வேற்று கிரகவாசிகள் அப்படி சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட லேண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து உள்ளூர் தாவரங்கள் இருக்கும். அதாவது இண்டோஜினியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்குது. உள்ளூர் தாவரங்கள் இருக்குது. அப்போ உள்ளூர் தாவரங்கள் இருக்கும் பொழுது வெளியிலேருந்து வரக்கூடிய தாவரங்கள் இங்கே வந்துச்சுன்னா உள்ளூர் தாவரங்கள் அழிய ஆரம்பிக்கிறோம். சரி, எக்ஸாம்பிளாக கருவேலை மரம் இருக்கிறதுனால மற்ற தாவரங்கள்லாம் சரியாக வந்து வளரல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெளுத்தின்னு சொல்லுவாங்க, பெரிய கெளுத்தின்னு சொல்லுவாங்க. ஏரிகள்லாம் வந்து என்னென்னா அந்த மீன் வந்து தடை செய்யப்பட்டது. அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த கேட்ஃபிஷ் தான். ஓகேங்களா, திட்ட மீசுகள்லாம் வச்சுக்கிட்டு பெரிய மீனாக வந்து இருக்கும். ரொம்ப ஷார்ட் பீரியடில் வளர்ந்துடும். அது என்ன பண்ணோம், உள்ளூர் மீனாக இருக்கக்கூடிய நாட்டு கெளுத்தி, கெண்டை இது எல்லாத்தையும் வந்து வளர விடாமல் அழிச்சிடும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் வந்து பாதிப்புக்குள்ளாகுது இல்லையா? அப்போ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க வேற்று கிரகவாசிகள் அப்படின்னா நம்ம அப்படி தான் வந்து பார்க்கணும். ஸோ இப்படி வந்து பார்க்கும்பொழுது ஏபிசி 3மே வந்து ரைட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் ரீதியாக வந்து கொஸ்டின். அப்போ எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியணும். சரி வாங்க, இந்த பயோடைவர்சிட்டியில் நிறைய இருக்குங்க, நிறைய கோட்பாடுகள், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இது எல்லாமே தான் நம்ம வந்து பார்க்கணும். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், இல்லை டேட்டாஸ் வந்து கேட்கலாம், எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட்பாடுகள். இந்த பயோடைவர்சிட்டியில் எதுலாம் நம்ம லாஸ் பண்ணுறோம், பயோடைவர்சிட்டி லாஸஸ் சொல்லுவோம். எந்தெந்த பிளான்ஸ்லாம் வந்து அழியுது, எந்தெந்த அனிமல்லாம் வந்து அழியிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த லாஸஸுக்கு காரணம் என்ன? இப்போ பயோடைவர்சிட்டி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்ன? குளோபல் வார்மிங் அது இதுன்னு இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லலாம். பயோடைவர்சிட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன? அதாவது 2000 வகையான எறும்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லலாம் 2000 எறும்புகளில் கொஞ்சம் 500 வகையான எறும்புகள் வந்து அழிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், அதனால் உலகம் வந்து நல்லா இருக்கும், இல்லை அதனால் வந்து உலகத்துக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாமான்னு கேட்டால் சொல்ல முடியாதுங்க. 2000 வகையான எறும்புகளில் 500 வகையான எறும்புகள் அழிஞ்சாலே
இந்த உலகத்தில் இந்த எக்கோசிஸ்டம் சூழியலில் கடுமையான பாதிப்புகள் வந்து உருவாகும். அப்போ அந்த சூழியலில் எக்கோசிஸ்டத்தில் இல்லை இந்த இந்த பயோடைவர்சிட்டி வந்து குறையுது அழியுது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அது இந்த உலகம் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வழியே இல்லை. அது ஏதோ ஒரு வகையில் வந்து இம்பேக்ட் கொடுக்கும். அதான் சொல்லுவாங்களே, யானைகள் அழிஞ்சா காடுகள் விலங்குகள் அழிஞ்சிடும், மனிதர்கள் வந்து அழிஞ்சிருவாங்க. பயோடைவர்சிட்டி இல்லை அப்படின்னாலே மனிதன் அழிஞ்சிருவான். ஓகேங்களா? பல்லுயிரில் மனிதன் மட்டும்தான் வந்து என்னென்னா இருக்கான் அப்படின்ற ஒரு சினாரி, மனிதன் மட்டும்தான் இருக்கான். மற்ற பல்லுயிர்களில் பல உயிர்கள் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக மனிதன் வந்து அழிஞ்சிருவான். அப்போ அதுக்கான முக்கியத்துவம் என்ன, பரிமாணம் என்ன, ஓகேங்களா, உள்ளூரில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி என்ன, அதுக்கான நிலைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்டேஞ்சர்ட் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸஸ்க்கான ரீசன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, த்ரெட்ஸு, அதில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்னெல்லாம் இருக்குது, ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் எதெல்லாம் இருக்குது, லெவல் ஆஃப் பயோடைவர்சிட்டியுடைய நிலைகள், இதெல்லாம் சேர்ந்து தாங்க இது. ஓகேங்களா? இது அத்தனையும் சேர்ந்து தான் வந்து 3 பகுதிகளாக நம்ம வந்து பிரித்து பார்க்க போகிறோம். அத்தனையுமே அப்படி கதை போல கேளுங்க. பேசிக்ஸ் தான். பேசிக்ஸ் அட்வான்ஸாக கொஸ்டின்ஸ் எதுவும் வந்து அட்வான்ஸாக கேட்க போகிறதில்ல. பேசிக்கே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. தயவுப்படி பேசிக்ஸில் ஃபண்டமெண்டலில் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும். சார் நீங்கள் ஸ்கூல் புக்கு 12th ஜுவாலஜியை கம்ப்ளீட் பண்ணாமல் வேறு என்ன பண்ண முடியும்? டைரெக்டாக அந்த வெப்சைட் போய் பார்த்தா உங்களுக்கு புரியாது. அப்போ முதல்ல வந்து பள்ளி பாட புத்தகம், அதை வந்து பேசிக்ஸு அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம வந்து படிக்கணும். எப்படி கேட்டாலும் ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்டாலும் வந்து தெரியும். அதுக்கப்புறம் உண்மையாகவே அட்வான்ஸுக்கு போய் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பேசிக்ஸில் நீங்கள் தரவா இருங்க. இது அத்தனையும் சேர்ந்து தான் பேசிக்ஸ். ஓகேங்களா? பல்லுயிர் தன்மை. சார் இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற அந்த டேர்மே வந்து எப்படி கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, எல்லா சூழலையும் எல்லா எக்கோலாஜிலையுமே, அதாவது அக்வாஸ்டிக் நீர்நிலை, அப்புறம் லேண்டு, அப்புறம் மவுண்டெயினியஸ் ரீஜன், எல்லா எக்கோலாஜி எல்லா சூழலையுமே எவ்வளோ உயிரினங்கள் வாழுது, எத்தனை வகையான உயிரினங்கள் வாழுது அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த பயோடைவர்சிட்டி பல்லுயிர் தன்மை அப்படின்ற ஒரு டேர்மே கொண்டுட்டு வராங்க. 1992 கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 1992 தான் இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற ஒரு டேர்மையே வந்து என்னென்னா கொண்டுட்டு வராங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ அந்த ஈக்காலஜியில் வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு உயிரினங்களுக்கு இடையில என்னெல்லாம் தொடர்பு இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற டேர்ம் எதுக்காக கொண்டுட்டு வராங்கன்றத சொல்கிறாங்க. அந்த பயோடைவர்சிட்டி பல்லுயிர் தன்மை இல்லை அப்படின்னா என்னெல்லாம் ஆகும்? எல்லாருமே முக்கியம். ஓகேங்களா? பாக்டீரியா, வைரஸ்லாம் ஆரம்பித்து மனிதன்லேருந்து எல்லாருமே முக்கியம். ஏதோ ஒன்று வந்து இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. நுண்ணுயிர்கள் இல்லை, பாக்டீரியா இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக எந்த ஒரு இறந்து போன உடல்களுமே வந்து என்னன்னா சிதையாமல் போயிடும். நுண்ணுயிர்கள் இல்லை அப்படின்னா அப்போ இங்கே எல்லாமே முக்கியம். அப்போ அந்த பல்லுயிர் தன்மையில் எது இல்லைனாலுமே கண்டிப்பாக மண்ணரிப்பு ஏற்படலாம், இல்லை வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படாமல் வந்து போகலாம். ஓகேங்களா? ஆக்சிஜன் கிடைக்காம போகலாம், ஊட்டச்சத்து இல்லாமல் போகலாம், கழிவுகள் சிதைவடையாமல் போகலாம். இது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்றத சொல்லி தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, பயோடைவர்சிட்டி இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு இப்போ நீங்கள் வந்து பயாலஜியில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, 5 உலக கோட்பாடு, ஈருலக கோட்பாடு, மூவுலக கோட்பாடு, 4 உலக கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கரோலஸ் லின்னேயஸ், விட்டேக்கர் இவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. 2 கிங்டம் 5 கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அது வந்து பயாலஜிக்கலாக வந்து நம்ம வந்து என்னென்னா உயிரினங்களை வகைப்படுத்துகிறோம். ஓகேங்களா? அந்த ஒரு பேசிக் வந்து நமக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? எப்படி அந்த பேசிக்ஸ் அப்படின்னா வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு முதுகு நான் இருக்கக்கூடிய உயிர்கள். ஓகேங்களா? முதுகு நாணிகள், முதுகு நாணற்றவைகள் அப்படின்னு நம்ம வந்து 2ஆக பிரிப்போம். இது 2மே வந்து என்னென்னா அனிமல்ஸில் வந்து சேரும். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தாவரம், பிளான்ஸு. நீங்கள் பிளான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா ஃபங்கை, ஆஞ்சியோஸ்பம், ஜிம்மோஸ்பம், லீச்சஸ், ஆல்கேஸ் இது எல்லாமே வந்து என்னென்னா பிளான்ஸில் வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ முதுகு நான் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலூட்டிகள் எல்லாமே, பறவைகள், அதுக்கப்புறம் மீன்கள், அப்போ அந்த முதுகெலும்பு இருக்கக்கூடிய எல்லாமே. ஓகேங்களா? ஊர்வன இதெல்லாம் வந்து இருவாழ்விகள், ஆம்பிபியன்ஸ் இது எல்லாமே வந்து என்னென்னா இந்த இதில் வந்து சேரும். ஓகேங்களா? முதுகு நான் இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? இன்வெர்டிபிரேட்ஸில் வந்து என்னென்னா பூச்சி, புழு, பட்டாம்பூச்சி, இன்செக்ட்ஸ் இது எல்லாமே வந்து சேரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டினா எண்ணிக்கை, வகைகள், எவ்வளோ வகை இருக்குது, எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது, இது 2 சேர்ந்து தான் பயோடைவர்சிட்டி.
இப்போ தாவர உலகத்தை கம்பேர் பண்ணும்போது தாவரத்தில் இருக்கக்கூடிய வகைகள் அதில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை கம்பேர் பண்ணும்போது விலங்கு உலகம் விலங்குல இருக்கக்கூடிய வகைகளும் அதனுடைய எண்ணிக்கைகளும் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. த ரிச்னஸ் அண்ட் ஈவன்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ரிச்சாகவும் இருக்குது ஈவனாகவும் இருக்குது. வாட் இஸ் ரிச்னஸ் அண்ட் வாட் இஸ் ஈவனஸ், அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். பரவல்னா என்ன, மேன்மைனா என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இது ரிச்சாகவும் இருக்குது ஈவனாகவும் இருக்குது. எது வென் கம்பேர்ட் டு பிளான்ட், அனிமல் எல்லாமே வந்து அதிகமாகவும் இருக்குது, எல்லா வகைகளும் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து நம்ம யார் அதிகம் அப்படின்னா இன்செக்ட் தான் அதிகம். அப்போ இருக்கிற பயோடைவர்சிட்டிலேயே அதிகமான பயோடைவர்சிட்டி அதிகமான பல்லுயிர் பெருக்கம் இன்செக்ட் தான், பூச்சி பொட்டுகள் தான். பூச்சியில் எது, புழு, பட்டாம்பூச்சி, வண்டுகள் எல்லாமே பூச்சியில் தான் வந்து சேரும். அப்போ பயோடைவர்சிட்டியில் இருக்கிறதுல உலகத்திலேயே அதிகமான ரிச் பயோடைவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா பூச்சிகளில் தான் இருக்குது, அந்த இனத்தில் தான் வந்து இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பயோடைவர்சிட்டியோடைய டைப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ எந்த வித கணக்கெடுப்பு எடுத்தாலும் சரி பூச்சிகள்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதில் தான் வந்து அதிகம். ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் லேண்ட் ஏரியாவில் பூச்சி இனம் தான் அதிகம். பூச்சி சம்மந்தப்பட்ட பயோடைவர்சிட்டி தான் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதை வந்து பார்க்கலாம். எஸ், பயோடைவர்சிட்டியில் வகைகள்லாம் வந்து இருக்குது, நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, பயோடைவர்சிட்டி இஸ் நத்திங் பட் சிம்பிளி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறோங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான அவசியம் வந்து என்ன வந்தது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது மண் எப்படி உருவாகுது, ஓகேங்களா, பொல்யூஷனை நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், இது எல்லாத்துலேயுமே பயோடைவர்சிட்டி அப்படின்றது டெஃபினட்டாக வந்து இருக்குது. அதே போல் நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்டு தாவரங்கள் விலங்குகள்கிட்ட இருந்து கிடைக்குது இல்லையா. இப்போ கம்பளியாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், உணவு, பழங்கள் எல்லாமே. அப்போ இதெல்லாம் பயோடைவர்சிட்டியுடைய ஒரு எஃபிஷியண்ட்டான அவுட்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். எக்கோ சிஸ்டம் அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கக்கூடிய சூழல் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இது எல்லாத்தையுமே வந்து எமிட் பண்ணுறதை கம்மி பண்ணுறது இந்த பயோடைவர்சிட்டி தான். ஆமாம், விலங்குகள், தாவரங்கள் இருக்கு இல்லையா, தாவரங்கள் தான் கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் வந்து உறிஞ்சிக்கிறாங்க. இதனால் வந்து பசுமை இல்லை விளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து இல்லாமல் வந்து போகுது. அப்போ பயோடைவர்சிட்டியோடைய நன்மைகள் அப்படின்னாலே தாவரம் விலங்குகள் இந்த 2 இனங்களுடைய நன்மைகளை அப்படியே மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லை, நமக்கு தேவையான சாப்பாடு கிடைக்குது, நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்குது, நிறைய மினரல்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, மண் அரிப்பு இல்லாமல் இருக்குது, சூழலாக இருக்கிறதுக்கு உதவுது. அதே போல் இறந்த உயிரினங்கள்லாம் சிதையுது. அப்போ வளர்ச்சிதை மாற்றம் நடக்க வந்து உதவுது, மெட்டபாலிசம் நடக்க வந்து உதவுது. பூமியாக இருக்க, பூமி ஒரு சமநிலையோடு பார்த்துக்க எல்லா உயிர்களும் தேவை. இந்த உணவு சங்கிலியில் இல்லை இந்த எக்கோசிஸ்டத்தில் ஒரு உயிர் அதிகமாகவும் ஒரு உயிர் கம்மியாக இருந்தாலுமே நிறைய பிரச்சனை வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேராகிராஃப், இந்த பத்திகள்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா, பயோடைவர்சிட்டிக்கான முக்கியமான ரோல்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் ரோல் என்ன, மெயின்டெனன்ஸ் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்னென்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. பயோடைவர்சிட்டி அப்படின்ற அந்த பல்லுயிர் வகைத்தன்மையுடைய கோட்பாடை முதல்ல யார் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க, எந்த சயின்டிஸ்ட் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. இப்போ 1992 பார்த்தோம் இல்லையா, அது சர்வதேச அளவில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வால்டர் ரோசன்ஸ் இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு 1986 சொல்கிறாரு. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு உயிரினமும் ஒரு குறிப்பிட்ட சூழலை வந்து வாழுது. இப்போ சிற்றினம், பேரினம், குடும்பம், துறை, வகுப்பு, பிரிவு, அப்புறம் உலகம், இதெல்லாம் வந்து என்னென்னா 7 படிநிலைகள் வந்து இருக்கும். அது அத்தனையும் சேர்ந்து அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஒன்று இது வந்து எந்த குடும்பத்தில் இருக்குது, எந்த துறையில் இருக்குது, எந்த வகுப்பில் இருக்குது, எந்த சிற்றினத்தில் இருக்குது, எந்த பேரினத்தில் இருக்குது, அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ், அந்த கிளாசிஃபிகேஷனில் ஒவ்வொரு படிநிலையில் இருக்கிற எல்லாமே சேர்ந்து தான் வந்து என்னென்னா இந்த பயோடைவர்சிட்டி. அதாவது பயோடைவர்சிட்டி அப்படின்றது அது ஒரு டேர்ம். இப்போ ஒரு ஏரோப்ளைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதான் உலகம், இதான் பூமி, இதுதான் வந்து சூழல், பூமிக்கான சூழல். இதில் ஒவ்வொரு குட்டி நட்டு, போல்டு, ஸ்க்ரூ எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுமே சின்ன உயிர்கள், அது தாவரமாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், எது வேணாலும் வந்து இருக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எந்த காடுகள் வேணாலும் இருக்கலாம், எந்த ஒவ்வொரு நட்டுமே வந்து முக்கியம், ஒவ்வொரு போல்டுமே வந்து ரொம்ப முக்கியம். அந்த எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த ஏரோப்ளைன் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகாது, ஆபத்தில் போய் ஒவ்வொரு பாட்டாக வந்து கலந்துட்டு போயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு டேட்டா வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதையும் நம்ம வந்து பின்னால் வந்து பார்ப்போம்.
இப்போ பூமி இருக்குது அப்படின்னா பூமியில் இது வந்து நிலநடுக்கோடுன்னு சொல்லக்கூடிய ஈக்குவேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர், ஓகேங்களா, அப்புறம் கேப்ரிகான் 2 வந்து இருக்குது, கடகரேகை மகர ரேகை. இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், டிராபிக்கல் ரீஜன் சொல்லலாம். இந்த வெப்பமண்டலத்தில் தான் நிறைய வெப்பமும் இருக்குது, நிறைய மழைப்பொழிவும் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இந்த பகுதிகளில் பயோடைவர்சிட்டி ரிச்சாக இருக்கும். அப்படியே இந்த பகுதியை விட்டு மேலே மேலே துருவத்தை நோக்கி போக இல்லை துருவத்தை நோக்கி மேல் நோக்கியோ இல்லை கீழ் நோக்கியோ போக பயோடைவர்சிட்டி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ மற்ற பகுதிகள் இந்த வட துருவத்தை நோக்கியோ இல்லை தென் துருவத்தை நோக்கியோ போகும்பொழுது பயோடைவர்சிட்டி அப்படின்றது இல்லாமல் போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு டேட்டாவோட படித்தா நல்லா இருக்கும் இல்லையா, அந்த டேட்டாவை நான் வந்து கொடுக்குறேன், இது வேண்டாம், ஓகேங்களா. ஸோ இன்னொரு டேட்டா இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பயோடைவர்சிட்டி அப்படின்றது 1986 வால்டர் ரோசன் அப்படின்றவர் தான் அந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற ஒரு டேர்மை வந்து கொண்டுட்டு வந்தார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டியில் வந்து வகைகள் வந்து இருக்குது, அந்த வகைகளை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வகைகளாக நம்ம வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மரபியல் பல்வகைத்தன்மை, இன்னொன்று சிற்றின அதாவது ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி அல்லது ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதில் ஜெனட்டிக்கை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டி அப்படின்னா வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டி, ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கே வந்து தெரியுது. ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டிக்கு அர்த்தம் வண்டுகள் இருக்குது, ஆனால் அந்த வண்டுகளே வெவ்வேறு கலரில் வந்து இருக்குது. அப்போ இது வந்து ஜெனட்டிக்காக வந்து வேரி ஆகுது. ஒரே ஒரு குடும்பம் தான், ஒரே ஒரு துறை தான், ஒரே ஒரு வகுப்பு, ஒரே பிரிவு, எல்லாம் ஒரே பிரிவில் தான் வந்து வராங்க. அதுக்குள்ளேயே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாம் மனிதர்கள், ஆனால் சில பேர் கருப்பாக இருக்கும், சில பேர் வெள்ளையாக இருக்காங்க. ஜீன்ஸ் ஜெனட்டிக் மாறுது, எல்லாம் ஒரே ஸ்பீசிஸ் தான், மனிதன் தான். மனிதன்ற அந்த இனத்துக்குள்ள எவ்வளோ வேறுபாடு இருக்குது. அப்போ இந்த பயோடைவர்சிட்டிக்கு பேர் தான் ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது மரபியல் ரீதியாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீசியஸ்னா இது டோட்டலாக வந்து வேற, அதாவது மனிதன் அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூனை இல்லை ஒரு நாய் இல்லை ஒரு அனிமல். அப்போ இது ஒரு உயிரினம், இது ஒரு உயிரினம். அப்போ 2 வேற ஸ்பீசியஸை எடுத்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் 2 வேற ஸ்பீசிஸை வச்சு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் அல்லது சோசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக டைவர்சிட்டியை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அப்போ சமூக டைவர்சிட்டி எக்கோசிஸ்டம்னா வேரியஸ் எக்கோசிஸ்டம் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். அந்த வேரியஸ் எக்கோசிஸ்டம் இருக்குது. இப்போ தண்ணி அப்படின்னா அக்வாட்டிக், இப்போ அந்த தண்ணி நீர்வாழ் சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் அதுக்குள்ளே வந்து இருக்கும், ஓகேங்களா. அப்போ அந்த ஒவ்வொரு உயிரினங்களையும் வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம், அந்த ஒரு எக்கோசிஸ்டத்துக்குள்ளே போய் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி. காடுகளுக்குள்ளே பார்க்குறோம், நிலப்பரப்பை வந்து பார்க்குறோம், பிளேலேண்டு, கடலுக்குள்ளே வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே கடலுக்குள்ளே பார்க்குறோம். ஸ்பீசிஸ் டைவர்சிட்டினா காடில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுள்ளையா 2 உயிர்கள் 3 உயிர்கள் இருக்குன்னா அதை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம், ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் ஏரியா, காடோ கடலோ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியா. ஜெனட்டிக் டைவர்சிட்டினா ஒரே ஒரு உயிர் தான், அந்த ஒரு உயிருக்குள்ளே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒரே ஒரு இனம் தான், மனிதனுக்குள்ளே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. விலங்குல நாயில் எவ்வளோ இனம் இருக்குது. ராஜபாளையம் இருக்குது, கன்னி இருக்குது, சிப்பிப்பார் இருக்குது, நாட்டு நாய் இனங்கள் இருக்குது, அப்புறம் ஹைபிரிட் இருக்காங்க, அப்புறம் ஃபாரின்லேருந்து வந்தவங்க இருக்காங்க. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட விலங்கினத்தில் எவ்வளோ வகைகள் இருக்குது ஜெனட்டிக்கா அப்படின்றது தான் இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. கொஸ்டின் கேட்பாங்க சார், டெஃபினட்டாக வந்து கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின்ஸை நீங்கள் சர்ச் பண்ணணும். ஜெனட்டிக் டைவர்சிட்டி textbook.com போடுங்க, ஓகேங்களா. அப்போ அப்படி போடும்பொழுது textbook.comன்ற அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போடும்பொழுது மற்ற போர்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். அது அப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு புரிதலை வந்து கொடுக்கும். ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசியஸ், ஒரே உயிரினத்தில் மரபியல் சார்ந்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. சிம்பிள், முடிஞ்சிச்சே.
முடிஞ்சிச்சு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இக்கோசிஸ்டம் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இஸ் ரிலேட்டிவ்லி ஹை? எது வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு, எந்த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது கோரல் ரீஃப்ஸ் தான் வந்து என்னன்னா அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. அப்போ பயோடைவர்சிட்டி 3 வகையாக நம்ம வந்து பிரிக்கிறோம். இதில் இக்கோசிஸ்டம் அப்படின்ற பயோடைவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபர்தராக வந்து 3 வகையாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா, ஓகேங்களா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 3 வகையாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட எக்கோசிஸ்டம், ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது சொசைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எவ்வளோ உயிர்கள் இருக்கு அப்படின்ற ஒரு கவுண்டை மட்டும் எடுக்கிறோம். ஒரு மீன் தொட்டி இருக்குங்க, அந்த மீன் தொட்டியில பெரும்பாலும் எவ்வளோ மீன்கள் இருக்கு, எந்தெந்த வகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம்னா அது சிம்பிளி ஆல்ஃபா, ஒரே ஒரு இடத்த வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பீட்டாவை பொறுத்தவரை 2 மீன் தொட்டியை வந்து எடுத்து வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுவீங்க. அப்போ 2 மீன் தொட்டியும் வந்து வச்சு கம்பேர் பண்ணும்பொழுது ஒன்று இன்னொன்றத்தை விட எப்படி வந்து தனித்தன்மையோட இயங்குது இருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பீட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? காமா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொட்டிகள் இருக்குது, நிறைய ஸ்பெசிமென் இருக்குது, இல்லை நிறைய ஏரியா இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் பற்றி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், காமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையை நம்ம வந்து பிரிக்கிறோம். இந்த டைவர்சிட்டியை பற்றின கூறுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிச்னஸ் ஆஃப் ஸ்பீசிஸா, சிம்சன்ஸ் டைவர்சிட்டி இன்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. விக்டேக்கர் 1972 இதை வந்து கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஜியோகிராஃபிக்கல் ஸ்கேலை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கான அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இல்லை எது ரைட்டு அப்படின்றது கொஸ்டினாக வந்து கேட்குறாங்க. அப்போ பயோடைவர்சிட்டியை பேஸ் பண்ணி யார் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கும், இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஜியோகிராஃபிக்கல் ஸ்கேல் தான் எதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னா விக்டேக்கர் 1972 சஜஷன், அவர் தான் இந்த டேர்ம் வந்து சொன்னாருன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின் ஏரியான்றது பேசிக்கான டேர்ம்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆல்ஃபா, பீட்டா டைவர்சிட்டி, காமா டைவர்சிட்டி இமேஜஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து தெரியும். இதுவும் வந்து அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க பாருங்க. Consider the following statement regarding to method of biodiversity. Alpha diversity indicate the diversity between the community. 2 கம்யூனிட்டிக்கு இடையில அந்த பல்லுயிர்களை கம்பேர் பண்ணி பார்க்கறது ஆல்ஃபான்னு சொல்றாங்க, தப்பு. அது பீட்டா. ஓகேங்களா? பீட்டா டைவர்சிட்டி இண்டிகேட் த டைவர்சிட்டி வித்தின் த கம்யூனிட்டி. ஒரு ஈகோசிஸ்டம் அல்லது ஒரு சமூகம், ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அந்த உயிர்களை கம்பேர் பண்ணி பார்க்குறோம், அதுதான் வந்து பீட்டான்னு சொல்றாங்க. அதுவும் தப்பு. இது ஆல்ஃபா, அப்படியே ஸ்வாப் ஆயிருக்கு, தப்பு. 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. காமா டைவர்சிட்டினா அமாங் தி டோட்டல் லேண்ட்ஸ்கேப், பெரிய லேண்ட் ஏரியாவில் அந்த உயிரினங்களுடைய ஹேபிடேட்டை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் காமான்னு சொல்கிறாங்க. இது மட்டும்தாங்க ரைட்டு, 3 மட்டும் தான் ரைட்டு, இது எல்லாம் தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுதான் இதுதான் வந்து ஆல்ஃபா அண்ட் தென் பீட்டா அண்ட் காமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஆல்ஃபா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நம்ம வந்து பார்க்குறது ஆல்ஃபா, எவ்வளோ ரிச்னஸ் இருக்குது, எவ்வளோ ஈவன்னஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பீட்டா அப்படின்றது என்னன்னா ஒரு 2 இடங்களை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் பீட்டா. இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, 2 பகுதியும் கம்பேர் பண்ணுறோம். 2 பகுதியும் என்ன விலங்கு காமனாக இருக்குது, எது வந்து வேரி ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணோம். திஸ் இஸ் த பீட்டா. தென் த காமா இஸ் நத்திங் பட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். ஓகேங்களா? அந்த ஒரு ஃபுல் என்டையர் லேண்டையுமே வந்து நம்ம வந்து ஒன்று சேர்த்து பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து காமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து மீன்கள்லையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஏ, பி, சி, டின்னு 4 தொட்டி இருக்குது. ஓகேங்களா? ஏ தொட்டியை மட்டும் பார்க்குறீங்க இல்லை, பி மட்டும் பார்க்குறீங்க இல்லை, சியை மட்டும் பார்க்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட அந்த தொட்டியை மட்டும் பார்க்குறீங்க, தட் இஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு 2 தொட்டியை பார்த்து கம்பேர் பண்ணுறீங்க, அது வந்து பீட்டா. எல்லாத்தையும் வைக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ அது வந்து என்னென்னா காமா டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கும்பொழுது அது காமா டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுலேயும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை ரிச்னஸ் அண்ட் ஈவன்னஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ரிச்னஸ்க்கும் ஈவன்னஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அகெயின் இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா இது எல்லாத்தையும் பற்றி சொன்னது விக்டேக்கர். இதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? பயோடைவர்சிட்டி, ஆல்ஃபா, பீட்டா, காமா. ரிச்னஸ் அண்ட் ஈவனஸ் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் வந்து இருக்கு. ரிச்னஸ் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ஸ்பீசியஸ், அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ நம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். ஓகேங்களா? எத்தனை வகையான உயிரினங்கள் வந்து அங்கே வந்து இருக்குது
அப்படின்றத பார்க்கறது ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஈவன்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதில் ஒரு வகையான உயிரினங்கள் அதிகமாக இருக்கும், சில உயிரினங்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ ஈவனாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா. அப்போ எல்லாமே கரெக்டான ஒரு ரேஷியோவில் இருக்கணும். ஓகேங்களா. மான் அதிகமாக இடக்கூடாது, புளியும் அதிகமாக இடக்கூடாது. அப்போ அந்த உணவு சங்கிலி கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் ஈவனஸ். அப்போ ரிச்னஸ்ன்றது ஏதோ ஒன்று வந்து ரிச்னஸ்ன்றது எத்தனை வகை இருக்குன்னு பார்க்கறது. ஓகேங்களா. மான் இருக்கா, புலி இருக்கா, மான் இருக்கா, புலி இருக்கா, இருக்கா அப்படின்னு பார்க்கறது. பட் தட் ஈவனஸ்ன்றது எல்லாம் ஈவனாக இருக்கான்னு பார்க்கறது. ஓகேங்களா. இருந்தாலே அது ரிச்னஸ், ஈவனாக இருக்கா அப்படி பார்த்தா அது வந்து ஈவனஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இப்போ இது வந்து ஒரு கம்யூனிட்டி, இது வந்து கம்யூனிட்டி. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்றது ஒரு வகையான மரம், பின்றது ஒரு வகையான மரம், சின்றது ஒரு வகையான மரம், அண்ட் தென் டின்றது ஒரு வகையான மரம். 4 மரங்களுமே 25% வந்து இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இங்கே ரிச்னஸும் அதிகமாக இருக்குது, ஈவனஸும் இருக்குது. அப்போ இந்த கம்யூனிட்டியில் ரிச்னஸ் அண்ட் ஈவனஸ் ரெண்டுமே இருக்குது. இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பூமியில், நம்மளுடைய பூமியில் இந்த ஈக்குவேட்டருக்கு மேலே 23 டிகிரி, கீழே 23 டிகிரி, இதுதான் வந்து வெப்பமண்டல பகுதி நம்ம வந்து சொல்லுவோம். இங்கே ரிச்னஸும் நல்லா இருக்குது, ஈவனஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே போக 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 மேபி ரிச்னஸ் இருக்கலாம், எல்லா உயிர்களும் இருக்கலாம், ஆனால் அது ஈவனாக இருக்குமான்னு கேட்டால் தெரியாது, ஈவனஸ் இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ஏ 80% இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி வந்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எது அதிகமாக இருக்குது, ஏ அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ரிச்னஸ், ஈவனஸ் இந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது. நீங்கள் இன்னொன்று சிலதெல்லாம் வந்து வகைப்படுத்தவே முடியாதுங்க. சிலதெல்லாம் இதுதான் இந்த இனம், அந்த இனம் நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. அப்படி சொல்லவே முடியாத ஒரு ஸ்டக்காய் நிற்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா. அப்படி ஒரு ஸ்டக்காய் நிற்கக்கூடிய ஒரு அந்த இடத்த தான் வகைப்பாட்டியலின் இடையூறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது டெக்ஸானமிக்கில் இருக்கக்கூடிய இம்படிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதை வகைப்பாட்டியலின் இடையூறு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் 1.5 மில்லியன் நுண்ணுயிர்கள், விலங்குகள், தாவர சிற்றினங்கள் இது எல்லாத்தையும் பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஒவ்வொரு வருஷமும் 15,000 நியூ ஸ்பீசிஸை ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே தான் வந்து இருக்காங்க, அதை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா. அதை நம்ம நியூவாக வந்து எது ஐடென்டிஃபை பண்ணாலும் அதில் 75% வந்து என்னென்னா இன்வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு நான் இல்லாத உயிரினங்கள் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டேட்டா. ஓகேங்களா. அப்போ இந்த பயோடைவர்சிட்டியில் நிறைய உயிரினங்களை நாளுக்கு நாள் கண்டுபிடிச்சிட்டே தான் வந்து இருக்காங்க, இல்லை நாளுக்கு நாள் பேர் வச்சுட்டே தான் வந்திருக்காங்க. சில இடங்களில் பேர் வைக்க முடியாமல் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னென்னா ஒரு இடையூறாக வந்து பார்க்குறாங்க. வகைப்பாடு பண்ண முடியாமல் இருக்கிறதே ஒரு வந்து தடை தான் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியாவில் வெப்பமண்டல சதுப்பு காடுகளும் இருக்குது, வெப்பமண்டல வறண்ட இலையுதிர் காடுகளும் இருக்குது, பாலைவனங்களும் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை இந்த 3மே வந்து இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இது 3மே வந்து இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுக்கான லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உலகத்தை கம்பேர் பண்ணும் பொழுது 2.4% லேண்ட் ஏரியா வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. அதே நேரத்தை உலகத்தில் கம்பேர் பண்ணும் பொழுது 8% சிற்றினங்கள், ஓகேங்களா, 8% ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. அப்போ உலகத்தை கம்பேர் பண்ணும் பொழுது உலகத்தில் 8% சிற்றினங்கள் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா 92,000 சிற்றினங்கள் இந்தியாவில் இருக்குது. அடையாளம் காணப்பட்ட உலகத்தில் அடையாளம் காணப்பட்ட சிற்றினங்களை ஒரு 92,000 சிற்றினங்கள் இந்தியாவில் இருக்குது. அதுதான் வந்து அந்த 8% அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டாவை எதுக்கு சார் சொல்கிறாங்க, இது மேபி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். அப்போ நம்ம சொல்லக்கூடாது, ஸ்கூல் புக்கில் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இதையே ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கேட்கலாம். 1, 2 ஒன்லி ரைட், 1 ஒன்லி ரைட், 1 and 2 ரைட் இப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்தியாவில் ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகள், பள்ளத்தாக்கு, பீடபூமி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இங்கே உயிரினங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவுடைய லேண்ட் ஏரியானவோ 2.4% தான். பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது 8% சிற்றினங்கள் இருக்கிறதுனால இதை மெகா டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் 17 நாடுகளில் மெகா டைவர்சிட்டி, மெகா பயோடைவர்சிட்டி அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதை 17 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றா வந்து இருக்குது
அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தியாவும் ஒன்றா வந்து இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 17 உயிரிய மிகை பல்வகைத்தன்மை கொண்ட உலக நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படின்றத சொல்லுங்க. அப்போ இந்தியாவில் வந்து ஒரு 10 பயோஜியோகிராஃபிக் ஜோன் வந்து இருக்குங்க. பயோஜியோகிராஃபிக் ஜோன். அந்த 10 பயோஜியோகிராஃபிக் ஜோனுமே வந்து என்னென்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அது வந்து ஸ்டாட்டிக்கான டேட்டாஸ், அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? இந்த பயோடைவர்சிட்டியோடைய பரவல், அந்த பரவலை பொறுத்தவரையும் லாட்டிடியூட் ஆல்டிடியூட் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? லாட்டிடியூட் அப்படின்றது 0 நடுவரை கோட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துருவ பகுதி போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது வந்து என்னென்னா கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர், இது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகர ரேகைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் ஆரம்பித்து அந்த 23 டிகிரி, இங்கே ஆரம்பித்து இங்கே 23 டிகிரி நார்த் அண்ட் சவுத்து, இந்த டோட்டல் ஜோன் இருக்கு இல்லையா, இதை வந்து வெப்பமண்டல பகுதின்னு சொல்லலாம். வெப்பமண்டல பகுதியில் உயிரினங்கள் நிறையவே இருக்கும். பயோடைவர்சிட்டி ரொம்ப என்ரிச்சாக இருக்கும். அப்போ அந்த வெப்பமண்டல பகுதியை தாண்டி மேலே போக துருவத்தில் போகும்போது மித வெப்பமண்டலம், துருவம், இப்படி மேலே போக இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் போகுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டி வெப்பமண்டலத்தில் தான் அதிகமாக இருக்குது. அந்த வெப்பமண்டலம் தான் அதிகமாக இருக்குது. போலாரில் போக கம்மியாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து லாட்டிடியூடுக்கான அந்த எஃபெக்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, லாட்டிடியூடுக்கான எஃபெக்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லும்போது நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஈக்வாட்டரில் நிலநடுக்கோட்டில் கொலம்பியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குது, ஒரு பகுதி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1400 பறவை இனங்கள் இருக்குது. பயோடைவர்சிட்டினாலே எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளோ விலங்கு இருக்குது, எவ்வளோ பறவை இருக்குது, என்ன மாதிரியான தாவரங்கள் இருக்குது, எல்லாமே தான். பறவைகளை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், 1400 பறவை இனங்கள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் இந்த வெப்பமண்டலத்தை தாண்டி மித வெப்பமண்டலம் 41 டிகிரி நார்த்தில் 23 தாண்டி மேலே போகுது. அப்படி இருக்கக்கூடிய நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பறவை இனம் வெறும் 105 இனங்கள் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீன்லாந்தில், அதாவது அந்த மேலே போக 41 நார்த்தா, இப்போ வந்து 71 நார்த்து, கிரீன்லாண்டில் போனால் 56 பறவை இனங்கள் தான் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நிலநடுக்கோட்டிலேருந்து மேலே போக பறவைன்ற ஒன்றுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேறுபாடு, இவ்வளோ குறைச்சல் வந்து இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியா வந்து வெப்பமண்டல பகுதியில் தான் வந்து மேஜராக வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அப்படின்றதுனால இந்தியாவில் 1200க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நிலநடுக்கோட்டிலேருந்து மேலே போக இனங்கள் கம்மியாகுது, டைவர்சிட்டி கம்மியாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே போல் சரி, இந்த இடத்துல இருக்கீங்க, எங்கள் நிலநடுக்கோட்டிலே இருக்கீங்க, வெப்பமண்டல பகுதியிலே இருக்கீங்க, அங்கே ஒரு மலைப்பகுதி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மலையை ஏற மலை மேலே ஏற ஏறவும் பல்லுயிர் தன்மை குறையும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மலையில் ஏற ஹைட்டு ஏற டெம்பரேச்சர் குறையும் இல்லையா? லேப்ஸ் ரேட்டுன்னு பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு கிலோமீட்டர் ஹைட்டுக்கும் 6.5 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் குறையுது இல்லையா? அப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வர பயோடைவர்சிட்டி கம்மியாகும். இப்போ லேண்டில் தான் பயோடைவர்சிட்டி அதிகம், மலைகளில் ஏற பயோடைவர்சிட்டி கம்மி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம இது வந்து எப்படி சொல்லுவாங்க, ஹைட்டை வந்து மீன் சி லெவலை வச்சு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அதுக்கான மீன் சி லெவல் கொடுத்துருப்பாங்க. ஒரு 19 இயர்ஸ் டேட்டா கடலுடைய அளவுகளை வச்சு அதோடைய சராசரி கடல் அலையை 0ன்னு வச்சு அந்த சராசரி கடல் மட்டம் மீன் சி லெவல், சராசரி கடல் மட்டத்திலேருந்து நம்ம எவ்வளோ ஹைட்டு வந்து வெர்டிக்கலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஈரோடு ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 171 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. எது சராசரி கடல்ல இருந்து அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ தூரம் மேலே பிளேனை கம்பேர் பண்ணும்போது பிளாட்டிவ் அதிகம், பிளாட்டிவ் கம்பேர் பண்ணும்போது பீடபூமியை கம்பேர் பண்ணும்போது மவுண்டெயினியஸ் ரீஜன் அதிகம். ஹைட்டு போக பயோடைவர்சிட்டி கம்மியாகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹைட்டு போக டைவர்சிட்டி கம்மியாகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? எதுக்கு சார் ஈக்குவேட்டரில் நிறைய பயோடைவர்சிட்டிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வெப்பநிலை, இந்த வெப்பநிலை தான் வந்து என்னென்னா மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு காரணம், ஃபர்ஸ்ட் விஷயம். அதே போல் எந்த அளவு வெப்பம் இருக்கோ அதே அளவு வந்து என்னென்னா மழையும் இருக்குது. அப்போ 200 மில்லிமீட்டர் மழை வந்து இருக்கு இல்லையா, அதுவும் வந்து முக்கியமான ரீசனாக வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் பருவங்கள் மாறி வர்றது ஈக்குவேட்டரில் நல்லாவே வந்து இருக்கும். குளிர்காலம், கோடைக்காலம், வெப்பகாலம், இதெல்லாமே வந்து நிறைய வந்து வரும். அதே போல் மழை நிறைய இருக்கிறதுனால விலங்குகள் நல்லா இருக்கும், ஏன்னா தாவரங்களும் நல்லா இருக்குது.
தாவரங்களை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகளும் நம்மளா இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா சம் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகேவா, டிஸ்கிரிப்டிவ்ல எழுதும்போது கேட்பாங்க, கேட்கும்போது நம்ம வந்து சொல்லணும். சரி, ஓகே. ஒரு ஸ்பீசியஸுக்கும் ஒரு ஏரியாவுக்கும் என்ன சம்மந்தம்? அப்போ இருக்கிறதுலே வந்து என்னன்னா பூச்சியை வச்சு தான் நம்ம வந்து பார்ப்போம், இன்செக்டை வச்சு தான் நம்ம வந்து பார்ப்போம் பயோடைவர்சிட்டி எப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கும் அந்த ரிச்னஸுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அலெக்சாண்டர் வோன் ஹாம்போல்ட் இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி வந்து செஞ்சார். ஓகேங்களா, இவர் வந்து என்ன பண்ணார், ஒரு ஆராய்ச்சி வந்து செஞ்சார். பறவை, வௌவால், நன்னீர் மீன்கள் இது எல்லாத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி வந்து செஞ்சார். ஏரியா இன்க்ரீஸ் ஆக ரிச்னஸும் அதிகமாகுது. ஓகேங்களா, பயோடைவர்சிட்டி ஸ்பீசியஸ் ரிச்னஸ் அதிகமாகுது, ஒவ்வொரு விலங்குகளுக்கான அந்த எண்ணிக்கை வந்து கூடுது அப்படின்றத இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்காக முதல்ல வந்து இவர் வரைஞ்ச ஒரு ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஸ்கேல். அந்த நார்மலான ஸ்கேலில் இவர் கிடைச்ச ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவளையம். ஓகேங்களா, ஒரு பரவளையம், ஒரு ஹைப்பர்போலா தான் வந்து என்னென்னா இவருக்கு வந்து கிடைச்சிது அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்குறாரு. ஸ்பீசியஸ் ரிச்னஸ் இஸ் நத்திங் பட் CA/Z. ஓகேங்களா, இப்போ இதில் அக்யூரசி லெவல் வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கரெக்டாக இருக்காது. எப்பவுமே ஒரு கிராஃப் உடைய அக்யூரசி லெவலை வந்து கூட்டணும் அப்படின்னா கிராஃப் உடைய ஸ்கேலை வந்து கம்மி பண்ணணும். அப்போ இது நார்மல் அரித்மெட்டிக் ஸ்கேலில் இருக்கா, இந்த ஸ்கேலை வந்து என்ன பண்ணுறாங்க, லாக் ஸ்கேலில் மாற்றுறாங்க. எக்ஸ் ஆக்சிஸும் லாக் ஸ்கேலு, ஒய் ஆக்சிஸும் வந்து லாக் ஸ்கேலு. அப்படி லாக் ஸ்கேலில் வந்து மாற்றுறாங்க. அப்போ லாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். லாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாக் ஸ்கேலில் மாற்றுறோம். அப்படி லாக் ஸ்கேலில் மாற்றும் பொழுது இந்த சிக்கு முன்னாடி லாக் வருது, முடிஞ்சிச்சு. A/Z இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இஜெட் முன்னாடி வந்து நம்ம லாக் ஏன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்போ புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பெருக்கல் இருக்கா, பெருக்கல்னா என்ன, அடிஷன்ஸ். அப்போ லாக் C + Z log A அப்படின்னு லாக் ஸ்கேலில் மாற்றினோன்னே அந்த பரவளையமாக இருந்த அந்த கிராஃபு இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிச்னஸ் எந்தளவு ஒரு இடத்துல ஸ்பீசியஸ் வந்து நல்லா ரிச்சாக இருக்குது, அது எதை பொறுத்து இருக்குது, ஏரியாவை பொறுத்து இருக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை யார் சொல்கிறாங்க, அலெக்சாண்டர் வோன் ஹாம்போல்ட் அவர் தான் சொல்கிறாரு. டெஃபினட்டாக இது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபார்முலாலாம் கேட்க மாட்டாங்க, ஏரியாவை பொறுத்து ரிச்னஸ் இருக்குன்ற கோட்பாடை வெளியிட்டவர் யார் அப்படின்றத கொஸ்டினாக வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் ஸ்டேட்மெண்ட்டாக அதிப்பாங்க. ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை, ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கேட்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி வாங்க. இப்போ இந்தியா இந்த பல்லுயிர் தன்மை இருக்கு இல்லையா, இந்தியான்னு இல்லை உலகளவு நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த சிற்றினங்கள் எறும்பு 2000 இனம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து 2000லாம் தெரியாது. ஓகேங்களா, அதில் கொஞ்சம் இனங்களை வந்து அழியறதுனால என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு இது வந்து இருக்குது. ஓகேங்களா, சிட்டுக்குருவியே காணும்னு சொல்கிறாங்க, சிட்டுக்குருவியே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரேடியேஷனால். அப்போ இதனால் வந்து என்ன மனுஷன் வந்து அழிஞ்சிட்டானா, இல்லையே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து என்னென்னா தற்குறித்தனமாக வந்து நமக்குள்ளேயே வந்து யோசிக்கிறோம். ஓகேங்களா, அதாவது என்னென்னா இந்த உலகம் மனுஷனுக்கு மட்டுமே சொந்தம் இல்லைங்க, அதை மறுபடியும் யோசிக்கணும். ஒரு உயிரினம் வந்து அழியுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான இம்பேக்ட் வந்து இருக்கும். தேனி எல்லாத்தையும் அழிச்சா மனுஷன் வந்து செத்துருவான். அப்போ ஒவ்வொரு உயிரினமும் இந்த காலநிலை மாற்றத்தால் நம்முடைய கண்டுபிடிப்பால் அழிஞ்சிட்டே வரும்பொழுது, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஏரோப்ளைனில் ஒரு பெரிய ஹெலிகாப்டரில் ஒரு ஸ்க்ரூவை வந்து எடுக்கிறோம். ஒரு ஸ்க்ரூ எடுக்கிறதுனால ஏரோப்ளைன் நிற்குதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் பாருங்களேன், அந்த ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுற நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்க்ரூவாக எடுக்கிறோம். ஓகேங்களா, நம்ம தான் எடுப்போம். ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு ஸ்க்ரூவாக எடுக்கிறோம்ல, நம்மளுடைய செயல்கள்னால ஒவ்வொரு உயிரினங்களாக வந்து அழியுது. சிட்டுக்குருவி அழிச்சாச்சு. ஓகேங்களா, அதுபோல் ஒவ்வொரு உயிரினங்களாக வந்து அழிஞ்சிக்கிட்டே வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஏரோப்ளைனுன்றது டேஞ்சராக கீழே வந்து விழுந்துடும், பாட்டாக பிரிஞ்சு விழுந்துடும். அப்போ உலகமே வந்து இயங்காமல் வந்து போயிடும், நம்மளும் வந்து உயிர் வாழ முடியாது அப்படின்ற ஒரு அழகான ஒரு கோட்பாடு வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கோட்பாடை வந்து சொன்னது யார் அப்படின்னா எர்லிச் ரிவர்ட் பாப்பர். ஓகேங்களா, இவர் தான் வந்து சொல்கிறாரு, வானூர்தி ஏரோப்ளைனை நீங்கள் எடுங்க, ஏரோப்ளைன் தான் வந்து உங்களுடைய எக்கோசிஸ்டம். நிலம், கடலில் நீங்கள் இருக்கீங்களா, நிலத்தில் இருக்கீங்களா, அதான் வந்து ஏரோப்ளைன் போல் ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம வந்து அழிக்க அந்த சூழலே வந்து கெட்டு போயிடும், அங்கே மனிதன் வாழ முடியாது. அதாவது ஏரோப்ளைனில் நடுவானத்தில் போகும்போது கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி மேலே போகிற மாதிரி. ஓகேவா, சரி ஓகே. இந்த பயோடைவர்சிட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த சைக்கிள் சொல்லுவாங்களே, நைட்ரஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள், அப்புறம் வாட்டர் சைக்கிள், H2O கிடைக்கிறது கூட வந்து என்ன பயோடைவர்சிட்டி இல்லாமல் வந்து கிடைக்காது. அப்போ இது போல் இந்த நியூட்ரியன்ட்டுக்கான சைக்கிள் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதே போல் எக்கோசிஸ்டம் சர்வீஸ், பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், சோசியல் பெனிஃபிட், இது எல்லாமே வந்து என்னென்னா கொடுக்குது. அப்போ இந்த
இந்த சைக்கிளுக்கு கண்டிப்பாக வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்றது தேவைப்படுது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா ஃபுட் செயினை மெயின்டைன் பண்ண கண்டிப்பாக வந்து பயோடைவர்சிட்டி வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி தான். மழை, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, கிளைமேட்டை மெயின்டைன் பண்ணுறது எல்லாத்துக்கும் காரணம் பயோடைவர்சிட்டி தான். பயோடைவர்சிட்டின்ற அந்த ஒரு டேர்ம், இந்த பல்லுயிர் தன்மை மட்டும் இல்லை அப்படின்னா இது எல்லாமே எப்போவோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக் ஜியோகிராஃபிக் ஜோன் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஒரு 10 இடம் இருக்குது. டெஃபினட்டாக வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. நான் தமிழ்நாடு தான் படிப்பேன்னு அடம்பிடிக்காதீங்க தயவு பண்ணி. எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 இடம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ட்ரெயின்ஸ் ஹிமாலயான்னு சொல்லக்கூடிய இமயமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ 5.6% வந்து லேண்ட் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம், இமாச்சல பிரதேசம்லாம் வந்து என்னென்னா இதுக்குள்ளே வந்து வருது. ஓகேங்களா? இல்லை நல்ல தாவரங்கள் வந்து இருக்குது. உலகிலேயே அதிக அளவு காட்டு செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள், ஓகேங்களா, அதாவது நிறைய நல்ல கம்பளி ஆடையெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இனம் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. அதே போல் திபெத்திய மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு, ஓகேங்களா, அதே போல் கருப்பு பாறை கொக்கு, இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டிரான்ஸ் ஹிமாலயாவில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? படிச்சுக்கோங்க டிரான்ஸ் ஹிமாலயா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ். ஓகேங்களா? ஹிமாலயா அப்படின்றது என்னென்னா வடமேற்கு வடகிழக்கு இந்தியா வரை நீண்டு காணப்படக்கூடிய ஒரு மலைத்தொடர். ஜியாகிரபியில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 6.4% வந்து ஏரியா வந்து இதில் வந்து இருக்குது. பசுமை மாறா காடுகள், காடுகளும் பயோடைவர்சிட்டியில் சேருமான்னு கேட்டால் சேரும். காடு, பூச்சி இனம் எல்லாமே நீங்கள் பார்க்குற அத்தனை உயிரினமும் சேர்ந்து தான் பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்பொழுது இங்கேயும் வந்து செம்மறியாடு இருக்குது, மூஞ்சூர் இருக்குது, பனி சிறுத்தை இருக்குது, பாண்டா இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா இமயமலையில் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பாலைவனம், இந்தியன் டெசர்ட். ஸோ இந்திய பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய பாலைவனம் கட்ச், அப்புறம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாலைவனம் தார், அப்புறம் ஆரவழியில் இருக்கக்கூடிய ஒரு வறண்ட நிலப்பகுதி. இது மூணுமே சேர்ந்து தான் இந்தியன் டெசர்ட். ஆல்மோஸ்ட் 6.6% வந்து இருக்கு. இங்க வந்து என்னன்னா முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காடுகள் வந்து இருக்கு. அதே போல காட்டு கழுதை இருக்கு. ஓகேங்களா? ஒட்டகம் இருக்கு, குள்ளுநரி இருக்கு. இது எல்லாம் உயிரினங்களும் இருக்கக்கூடிய ஒரு பயோ டைவர்சிட்டி பகுதியாக வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறை வறட்சி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய செமி அரைட். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலைவன பகுதிக்கும் டக்கான பீடபூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆரவழி மலைத்தொடரை வந்து நீங்க வந்து சொல்லலாம். ஆரவழி ரீஜனை வந்து சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 16.6% வந்து என்னன்னா கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. ஸோ ஆசிய சிங்கம், ஏசியன் சிங்கம், புலி, சிறுத்தை, ஓகேங்களா, அப்புறம் புள்ளிமான், அப்புறம் காடுகளும் வந்து என்னென்னா இருக்குது. நீலமான், புலவாய்மான், இதெல்லாமே வந்து இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க. ஓகேங்களா? குறை வறட்சி மண்டலம் இத்தனை பகுதி தான் நிறைய இருக்குது, பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால் ஒரு 2-3 ரீடிங் கொடுத்தாலே வந்து போதும். இது வந்து பக்கா ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஜுவாலஜி புக் போய் பாருங்கள். அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ் எது கேட்குறாங்களோ இல்லையோ இது டெஃபினட்டாக கேட்பாங்க. இதுதான் வந்து இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஹாட்ஸ்பாட்லேயும் ஒன்று இதுதான். ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையிலே ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பயோ ஜியோகிராஃபிக்கில் ரொம்ப முக்கியம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா சாட்புராவிலேருந்து கேரளாவுடைய தென்பகுதி வரை இருக்குது. ஓகேங்களா? அப்போ தமிழ்நாடுல நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலைக்குன்றுகள்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, வரையாடுங்க, நீலகிரியில் இருக்கக்கூடிய வரையாடு. ஓகேங்களா? வரையாடு. அப்போ ப்ராஜெக்ட் வரையாடு அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, நம்ம வகுப்பில் பார்த்தோம், முந்தைய வகுப்பில் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் பெரிய அணில், அப்போ அணில் சரணாலயம் பார்த்தோம். சிங்கவால் குரங்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஓரிட சிற்றினங்கள். இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஓரிட சிற்றினங்கள்லாம் உலகத்திலேயே அந்த ஒரு இடத்துல தான் அந்த உயிர் வாழும். அப்போ அந்த இடம் இல்லை அப்படின்னா அந்த உயிரினங்கள் இருக்காது, அழிஞ்சிரும். அந்த உயிரினம், அந்த இனமே அழிஞ்சிரும். அந்த பெருமை மனுஷனுக்கே சேரும். ஓகேங்களா? அதையும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும் அப்படின்றது தான். அதுதான் இந்த ஹாட்ஸ்பாட்லேயே வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கான டெஃபினிஷனும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா வெஸ்டர்ன் காட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் தீபகற்பம். ஸோ நீங்கள் வந்து டெக்கான் பெனிசுலா பிளேட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது இதுதான். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்புரா மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். தேன் கரடி, குரைக்கும் மான், நீலமான், யானை, புலவாய்மான், ஸோ இது போல் வித்தியாசமான உயிரினங்கள்லாம் வந்து இருக்குது. சாம்பர், சிட்டால், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கங்கை ஆற்று சமவெளி. ஸோ வளமான பகுதி, ராஜஸ்தான்ல இருந்து பீகார், உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு நீண்ட பகுதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். காண்டாமிருகம், இலையுதிர் காடுகள்,
அப்புறம் யானை, புலி இதெல்லாம் இருக்குது, வராகமான் இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு இந்தியா, இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து என்னென்னா இந்தோ மலாயா மற்றும் இந்தோ சீனா, ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா பயோ ஜியோகிராஃபிக்கல் கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் புவி அமைப்பு வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து என்னென்னா வடகிழக்கு இந்தியாவில் இந்த ரீஜன். ஓகேங்களா, இந்த ரீஜன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா. இங்கே பயோடைவர்சிட்டி ரொம்ப ரிச்சாக இருக்குது, அதான் வந்து இதுக்கான அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜன், கடற்கரை ஓரம், மாங்க்ரோவ் காடுகள், கடல் ஆமைகள் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து இந்த கோஸ்டல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை மாறாக்காடுகள், அப்புறம் நார்காண்டம், இருவாயன்கள், இப்படி பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்குது. பயோடைவர்சிட்டினாலே உயிரினங்கள் அந்த ஒரு புரிதல் வந்து என்னென்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்த அந்த 10 பயோ ஜியோகிராஃபிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் வந்து என்னென்னா இந்தியா மேப்பை வச்சு நம்ம வந்து பார்த்துருக்கோம், இல்லை காட்டியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தது பயோ ஜியோகிராஃபிக்கல் ஸ்பேஸ் 10. இப்போ இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், சார் ஹாட்ஸ்பாட்னா என்ன சார்? ஹாட்ஸ்பாட்னா என்ன அப்படின்னா அந்த இடம் அழிஞ்சிட்டே இருக்குது. அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து 70% உயிரினங்கள், சிற்றினங்கள் அழிஞ்சு போச்சு. அதில் வெறும் 30% உயிரினங்கள் தான் வந்து அந்த பிளேஸில் வந்து இருக்குது. அந்த 30% உயிரினங்கள் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. பெரும்பாலான உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதில் அட்லீஸ்ட் வந்து என்னென்னா அழிஞ்சது தவிர இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1500 வாஸ்குலர் பிளான்ட்டாவது இருக்கணும். ஓகேங்களா. வாஸ்குலர் திசுக்கள்னு சொல்லக்கூடிய சைலம் ஃப்ளோயம் கொண்ட தாவரங்கள் 1500 வகைகளாவது இருக்கணும். 1500 எண்ணிக்கையில் 1500 வகைகளாவது அங்கே வந்து இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா. அட்லீஸ்ட் 1500 ஸ்பீசிஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் வந்து என்ன அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து என்னென்னா அழிஞ்சிட்டு வரக்கூடிய இடம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 தான். அதில் வந்து என்னென்னா அரிய வகை உயிரினங்கள் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா 30% தான் வந்து இருக்குது. 70% இனங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. அதை வந்து நம்ம வந்து பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இமாலயா, இந்தோ பர்மா ரீஜன், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் சுந்தர்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பகுதி. ஓகேங்களா. இந்த 4 பகுதிகளை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் நமக்கு தெரியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தோ பர்மானாலே வந்து என்னென்னா இந்தியாவினுடைய அசாம், ஓகேங்களா, அசாமை தவிர்த்து இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதி தான். ஓகேங்களா. நார்த் ஈஸ்டர்ன் ஆஃப் தமிழ்நாடு, அசாமை தவிர்த்து நார்த் ஈஸ்ட் பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இமாலயாஸ், அப்புறம் சுந்தர்லாண்ட். ஸோ இது வந்து நீங்கள் வந்து மேப்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 4 பகுதிகளை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இங்கே வந்து பார்க்கலாம். ஹிமாலயாவில் டிபெட், நேபாள், பூட்டான், சைனா, மியான்மர், ஹிமாலயா ரீஜன் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா. ரெண்டாவது இந்தோ பர்மாவை பொறுத்தவரையும் வடகிழக்கு மாகாணங்கள், அசாம், அந்தமான் நிக்கோபாரை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சுந்தர்லாண்டை பொறுத்தவரையும் நிக்கோபார் ஐலாண்ட். ஓகேங்களா. ஸோ இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர் இதோடு சேர்ந்து அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை வந்து சேரும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஹாட்ஸ்பாட். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸை தான் நம்ம வந்து பார்த்தோம். நீலகிரி வரையாடுகள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்கான்னு பார்ப்போமா. எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஆர் லொக்கேட்டட் ஒன்லி டிராபிக்கல் ரீஜன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்தியாஸ் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், ஈஸ்டர்ன் ஹிமாலயா, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அந்தமான். ஸோ இது வந்து என்னென்னா தப்பு. 4 ஸ்பாட் இருக்கா அப்படின்னு கேட்டால் 4 ஸ்பாட் இருக்குது. 4 ஸ்பாட்டுடைய பேரும் வந்து என்னென்னா தப்பாக வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பயோ ஹாட்ஸ்பாட் அப்படின்றது டிராபிக்கல் ரீஜனில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் டிராபிக்கல்லையும் இருக்கலாம், சப்டிராபிக்கல்லையும் இருக்கலாம், துருவத்துலையும் வந்து இருக்கலாம். ஓகேவா. இந்த ரிச்னஸ் வேணா வந்து என்னென்னா கம்மியாகலாம். ரிச்னஸ் ஈவனஸில் தான் வந்து வித்தியாசப்படுமே ஒழிய ஹாட்ஸ்பாட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து தப்பு. அப்படின்னா அங்கே வந்து உயிரினங்களே இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு வந்தது. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ராங் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ இன்னைய வகுப்பில் நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். பயோடைவர்சிட்டி, ரிச்னஸ்னா என்ன, ஹாட்ஸ்பாட்னா என்ன, ஆல்ஃபா, பீட்டா, காமா பயோடைவர்சிட்டினா வந்து என்ன, ஸ்பீசியஸ் ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டினா என்ன, அந்த எக்கோசிஸ்டம் பயோடைவர்சிட்டினா வந்து என்ன, பயோடைவர்சிட்டி அந்த ஏரியாவை பொறுத்து எப்படி மாறுது, ஈக்குவேட்டரில் எப்படி இருக்குது, போலில் எப்படி இருக்குது, பயோடைவர்சிட்டி ஹைட் அதிகமாக எப்படி வந்து குறைஞ்சிட்டே வந்து இருக்குது,
இந்தியாவில் 10 வகையான பயோஜியோகிராஃபிக்கல் சைட் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்தியா வந்து 17 உலக நாடுகள் 17 மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரியில் இந்தியாவும் வந்து ஒன்று அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு கேட்டதுக்கு மாடல் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அகைன் நான் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்மளே படிச்சுக்கலாம். எஸ்டா அப்படி இல்லை, ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையே கேட்பாங்க. ஆனால் அதையே வந்து வித்தியாசமாக ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். பேசிக்ஸை என்விரான்மெண்டலை பொறுத்த வரையும் பேசிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். இது தவிர்த்து பாலிசி நோட்ஸ் நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான பாலிசி நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதே போல் என்விரான்மெண்டலுக்கான பாலிசி நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை காலநிலையை பற்றி கொடுத்துருக்காங்க, பயோடைவர்சிட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. இதெல்லாம் போய் படிக்கிறதுக்கு அந்த டேர்ம் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வகுப்பு, இன்ட்ரோ வகுப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் இன்னும் ஒரு 2 கிளாஸில் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் சொல்லக்கூடிய பல்லுயிர் மற்றும் அதோடைய பாதுகாப்பை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.